சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மசாலாக்கு சூடான பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு 2 வரமிளகாய், 3 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் ஆகி வந்ததையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். சூடான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம், 1 கொத்தளவு கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கி வந்ததையும் 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாஸ்மல் போனதையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வேற எந்த மசாலா பவுடர்ஸும் சேர்க்க வேண்டியதில்லை. பெப்பர் அண்ட் கருவேப்பிலையோட ஸ்மெல்லோட ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சுண்டி வந்ததையும் ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சுட சுட சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி. இந்த சிக்கன் வறுவல் ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ண மசாலா 250 கிராம் சிக்கனுக்கு அளவாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி